Hi Arrange Bloods, welcome to Rakesh and Jenny 2.0. இந்த வீடியோல நேத்து CSK vs RCB மேட்ச் நடந்துச்சு தெரியுமா? அத பத்தி ஒரு ஜாலியான ரிவ்யூ பார்க்க போறோம். தமிழ் யூடியூப் வரலாற்றில் முதன்முறையாக. எதை பெருசா பண்றீங்க? சரி, ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம தோனி அவர்கள் எனக்கு கேப்டன்சில வேணாம், அதோ ஓரமா நிக்கிறானே அந்த பையன், அவன்கிட்ட கொடுத்துருங்க, இளம் தலைமுறைக்கு வழியை விட்டு நிக்கிறது தான் பெரிய மனுஷனுக்கு அழகு அப்படின்ட்டு அழகா கொடுத்துட்டு ஓரமா போய் நின்னுக்கிட்டாரு. You are a good man. ஆகையால் நம்ம ருத்துராஜ் கெய்க்வாட் இருக்கார் இல்லையா, சிஎஸ்கேவோட கேப்டன், அவர் அந்த கப்பை வாங்கி போஸ் கொடுக்கறதுக்காக கப்பை நோக்கி போயிட்டு இருக்காரு. போஸும் கொடுக்குறாரு. அதை பாக்குறப்போ அப்படின்னு வைத்தறிச்சல்ல நம்மள நிறைய பேர் பார்த்திருப்போம். நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி டோன்ட் ஜட்ஜ் a book by its label. எப்படி பண்றான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லையா? ஓகே, வெயிட் பண்ணுவோம். சரி, டாஸ் போட்டாங்க. டூப்ளசி டாஸ் வின் பண்ண, நாங்க பேட்டிங் எடுத்துக்கிறோம், நீங்க பவுலிங் எடுத்துங்கன்னு அமுச்சு விட்டாங்க. மேட்ச் ஆரம்பிக்க ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல 37 ரன். யாரே? நம்ம கெய்க்வாடோட கேப்டன்சில. அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா, கடுப்பா. Okay, I will try. இத பார்த்தா நம்ம தோனி, ராஜா நீ கேப்டன்சி பார்த்து கீச்சதெல்லாம் போதும், அப்படிக்கா போய் மூளையில நில்ல, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அமுச்சு விட்டாரு. இத பார்த்த கெய்க்வாட், தலைவரே கேப்டன் சொல்லி கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துறியா? நீ சொன்னோன்னு வந்தேன் பாத்தியா, நான் ஒரு லூசு. அதனால தான் மச்சான் நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்க, கவலைப்படாத ராஜா, கேப்டன் நீ தான், ஆனா கேப்டன் வேலையை நான் பாத்துக்கிறேன், ஜாலி தானே, சரி அப்படின்னு அமைதியா நிக்க வச்சுட்டு எல்லா வேலையும் நம்ம தோனி தான் பார்க்க ஆரம்பிச்சாரு. மாப்பிள்ளை இவர்தா, ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எங்க? எப்ப நம்ம கேப்டன்சி எடுத்தாரோ அப்பையில இருந்து வரிசையா விக்கெட் மாங்கு நடிச்சிட்டு இருந்த டூப்ளசி முஸ்தாபிசூரோட ஓவர்ல தூக்கி கையில கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாரு. ஆனா ஒண்ணு, அவர் அவுட் ஆயிட்டு பிச்சில இருந்து வெளியே நடந்து போறதுக்குள்ள, மாமே கொஞ்சம் வெயிட் பண்ண, நாங்களும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ரஜத் பட்டிடாரும் காலே ஒஞ்சாலும் ஒரு ரன் கூட ஓடி எடுக்காம 6-4 எப்படி ஜெயிக்க வைக்கிறான் பாடுறான் அப்படின்னு முரட்டுத்தனமா நின்ன இடத்துல இருந்து அடிச்ச மேக்ஸ்வெல்லும் வானத்தை போல அண்ணன் தம்பிங்க மாதிரி கை கோத்துட்டு ஒன்னா போயிட்டாங்க. பேக் டு பேக் 3 விக்கெட். அப்பதான் நமக்கு புரிஞ்சு எதுக்கு நம்ம டூப்ளசி வந்த உடனே டொக்கு கூட வைக்காம 6-4 அடிச்சு தள்ளாருன்னு. ஏன்னு கேக்குறீங்களா? பின்ன எப்படியும் பின்னாடி வர்ற பீஸுங்கெல்லாம் அடிக்க போறது கிடையாது, உங்களுக்கு சேர்த்து வச்சு நானே அடிச்சிடறேன்டா அப்படின்னு நினைச்சுதான் அடிச்சுட்டு போயிருப்பாரு போல இருக்கு. விட்டா கிறுக்கு நாக்கிற வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கடைசில ஏன் வேலைக்கு வந்து யா உசுரா வாங்குறீங்க? அதுக்கேத்த மாதிரியே 2 விக்கெட் போச்சா. அப்பையில இருந்து கிட்டத்தட்ட 80 ரன் வர்ற வரைக்கும் டொக்குன்னு தட்டிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நம்மள்ட்ட கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பேரு சாரு. அவங்களுக்கு பெருசா இந்த மேட்ச் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டரா இதெல்லாம் பார்த்து தானே ஆகணும். நம்ம ஜூனியர் எடிட்டரோ ஆர்சிபியோட வெறித்தனமான ஃபேன். சூப்பர், நிஜமாவே நீங்க தானா? இட்ஸ் மீ. கோலிக்காக ஒரு பக்கம் அப்படின்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் எதுக்காக இந்த பீஸ் ஆர்சிபி ஃபேனா இருக்கு தெரியுமா? ஏன்னா ஆர்சிபி 4-ஓ 6-ஓ விக்கெட்டோ எடுக்கிறப்போ ஒரு பொண்ணை மட்டும் இந்த கேமராமேன் பைப்புல ரிப்பீட்டடா காமிச்சிட்டே இருந்துச்சு தெரியுமா? அப்பெல்லாம் காஜுல நம்ம ஜூனியர் எடிட்டர் இருக்கார் இல்லையா, காஜு பைப்புல போய் டிவியை நினைச்சிட்டு வருது, அதாவது முத்தத்தால. டேய், உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? சரி, விஷயத்துக்கு வருவோம். நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் பொண்ணு, என்ன இவனுங்க 1-2 நடிச்சிட்டு இருக்கானுங்க, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி காஜா பீடி பிடிக்க போயிடுச்சே. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கோலி T20 வரலாற்றில் முதன்முறையாக 12,000 ரன்களை குவித்தார். அப்புறம் யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, தூக்கி ஒரு 6 அடிக்க நம்ம ரஹானே அப்படியே காட்டுப்பூச்சி மாதிரியே பறந்து அந்த பாலை புடிச்சது மட்டும் இல்லாம அசால்ட்டா பக்கத்துல இருந்த பைப்புள்ள கையில தூக்கி போட்டு கோலி அவுட் ஆக்கி விட்டுருச்சு. பாவம் பையன் பிறந்த ஆர்வத்துல பயங்கரமா அடிச்சு எப்படியாவது செஞ்சுரி அடிச்சணும்னு ஆர்வத்துல வந்திருப்பாரு. ஆனா பாடா போச்சு எல்லாமே. அதை கேட்ட உடனே நம்ம ஜூனியர் எடிட்டர் பைப்புல பாத்ரூம்குள்ள போய் 10 நிமிஷம் அப்புறம் தான் வந்துச்சு. ஏன்னு கேக்குறீங்களா? இந்த மாதிரி டொக்குன்னு வச்சிட்டு இருக்கிறப்போ நம்ம டூப்ளசியும் கோலியும் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டே, நான் மாமே உசுர கொடுத்து 35 ரன் எடுத்தியா, இதுக்கு தானே? அப்ப நீ என்ன மாதிரி தெரிஞ்சுதான் 20 ரன்லயே அவுட் ஆயிட்டு வந்தியாவா? அப்ப ஈசாலா கப் நம்பதே இல்லையாவா? இப்படின்னு இவங்க 2 பேரும் மாறி மாறி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா கிரவுண்ட்ல இந்த பீஸுங்க உசுர கொடுத்து ஆடிட்டு இருக்குதுங்க. ஆனா விஷயம் என்ன தெரியுமா? நம்ம முஸ்தாபிசூர் அசால்ட்டா 4 விக்கெட் எடுத்துச்சு பயப்புல. அதானே எனக்கு ஒன்றும் புரியல. அதுவும் வெறும் 6 ரன் மட்டும் கொடுத்து. இதை நம்ம தலை தோனி உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு. ஐயா, இதுனா 70-80லயே முக்கிட்டு இருக்குதே, நம்ம அடிக்கிறதுக்காக ரன் வேணுமே அப்படின்றதுனால தேஷ்பாண்டே கண்ணா, இங்க வாமா ராஜா, நீ என்னதான் உசுர கொடுத்து போட்டாலும் உன் ஓவரை அடிச்சு கிழிக்க தான் போறாங்க, அதனால போடு, நாங்க அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஓவரை போட வச்சாரு. அதுக்கேத்த மாதிரியே நம்ம பைபிள வந்து 25 ரன்ஸ் கொடுத்துட்டு போச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 100-110 முக்கிட்டு இருந்தது. நம்ம பைபிள ஓவர் போட்ட உடனே ஸ்ட்ரெயிட்டா 150 தாண்டி போயிட்டு இருக்குது. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா.
யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். ஃபைனலி இந்த அனுஜ் ராவத் அப்படின்ற பீஸும் நம்ம தினேஷ் கார்த்திக்கும் சேர்ந்துக்கிட்டே அடிச்சு பொழந்தாங்க பாருங்க. லாஸ்ட் 3 ஓவரை, சாரி லாஸ்ட் ஓவருக்கும் முன்னாடி ஓவர் வரைக்கும் 78 ரன்னுக்கு 5 விக்கெட் இருந்தது. ஸ்ட்ரைட்டா 173க்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 95 ரன் பார்ட்னர்ஷிப். மாறி மாறி இந்த ரெண்டு பீஸுங்களும் 6-4 நடிச்சிட்டு இருந்துச்சா. அந்த டைம் பார்த்து நம்ம கெய்க்வாட், அதாவது கேப்டன் ஆஃப் சிஎஸ்கே, தலைவரா என்ன தலைவரா ரன்னு நிறைய போயிட்டு இருக்குதே, ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க, ஏதாவது பண்ணுங்க, நான் வேற கேப்டன் தலைவரா அப்படின்னு கண்ணை காட்ட. கவலைப்படாதயா, அமைதி அமைதி. இப்ப பாரு 25 ரன் கொடுத்த தேஷ்பாண்டேவையே வச்சு லாஸ்ட் ஓவர் சுருக்குறேன்னு அப்படின்னு சொல்லி நம்ம தினேஷ் கார்த்திக் எப்படி போட்டா மகுடி ஊதுன பாம்பு மாதிரி ஆடுமோ அந்த மாதிரி போட வச்சாரு. வேற வந்து அட்வைஸ் பண்ணுவானே. என்ன சீனியர் ஆடுறீங்க? கரகாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த பீஸ் நம்ம தோனிக்கு பயந்துகிட்டு ஃபுல்லா ஆஃப்லயே, அதுவும் வைட் லைன்லயே போட்டுச்சு. இது வேலைக்கு ஆகாது, எப்படியாவது ஒரு ரன்னாவது எடுத்துடணும் அப்படின்னு டொக்கு வச்சுட்டுலாம் ஓடினாரு நம்ம டிகே. பால பார்த்தா ஆடுங்க. பாலை பார்க்க முடிஞ்சா தானே ஆடுறதுக்கு. விருட்டு விருட்டு விருட்டுன்னு போட்டுக்கிட்டு இருக்கியா மனுஷனாவே. ஆனா நம்ம தோனி சும்மா ஓடுவாரா? அவர் கையில கொடுத்துட்டு இவர் ஓட லாஸ்ட் பால்ல கட்டினாரு பாட. அதாவது ரன் அவுட் பண்ணி லாஸ்ட் பால்ல ஒரு விக்கெட் எடுத்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 174 ரன்கள் டார்கெட்டா கொடுத்திருக்காங்க ஆர்சிபி. ஜஸ்ட் 174 பத்தாதடா அப்படின்னு ஓபனிங் பேட்ஸ்மேன் ஆன கெய்க்வாடும் ரச்சின் ரவீந்திராவும் சச்சின் மாதிரி நடந்து வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாலே 4. அதை பார்த்த உடனே எப்படியும் 400 அடிச்சிருவாங்களோ அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்கிறப்போ 15 ரன்ல கெய்க்வாட் அவுட். என்னடி இது? இத பார்த்த ரச்சின் ரவீந்திரா, ஏய் சின்ன பையல அப்படின்னு நக்கலா ஒரு பார்வையை பார்த்துட்டு 3 6 3 4 அப்படின்னு வான வேடிக்கையா பறக்க விட நம்ம கேமராமேன் என்ன பண்ணுவாரு, சிஎஸ்கேல எங்க ஃபிகருங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்குதுங்க அப்படின்னு தேடி அங்க எங்கன்னு பாக்குறப்போ நம்ம இருட்டு அறையில் முரட்டு குத்து யாஷிகா ஆனந்த் கூட்டத்துல உட்காந்து கரகோஷத்தை எழுப்பிட்டு இருந்தாங்க. நம்ம டீம்ல எல்லாரும் சுத்தி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ, அங்க பாருப்பா யாஷிகா அப்படிங்கிறோம். நம்ம ஜூனியர் எடிட்டர் கேக்குறாரு, யாஷிகாவா யார் அது அப்படின்னு. அப்ப நம்ம சீனியர் எடிட்டர் என்ன சொன்னாரு, உனக்கு யாஷிகா யாருன்னு தெரியாது, இருட்டு அறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் நீ பார்க்கவே இல்ல. ஓ அந்த ஓட்ட மேட்ரு ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்பாடா, ஏன் அந்த படத்துல சொல்றதுக்கு வேற சீனே கிடைக்கல அவருக்கு. சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதுக்கப்புறம் 1-2 ரன் போயிட்டு இருந்துச்சு. இதை மறுபடியும் பார்த்த நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் பொண்ணு, அட போங்கப்பா அப்படின்னு காஜா பீடி எடுக்க போனாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம மிச்சல், இருமா போயிடாத, இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 6 அடிச்சு வான வேடிக்கை பறக்க விட்டாரு. அதுக்கப்புறம் அவரும் அவுட் ஆக பின்னாடி வந்த ரஹானி ஆள் பாக்குறதுக்கு தம்மா துண்டு இருந்தாலும் நின்ன இடத்துல இருந்து ஒரே ஒரு ஃப்ரண்ட் ஃபுட் மட்டும் வச்சு 6-4ன்னு பறக்க விடுறாரு. இப்படியே ஒவ்வொருத்தரா அடிச்சு 20-30 ரன் ஸ்கோர் பண்ணிட்டு வந்த வழியாவே போயிட்டு இருந்தாங்க. நம்ம ஆர்சிபி ஆளுங்களோ அட்டேங்கப்பா 2 விக்கெட் 3 விக்கெட் ஆச்சு, 3-4 ஆச்சு, நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஆனா ரன்னு 110ல நின்னுட்டு இருந்தது ஸ்ட்ரைட்டா 151க்கு வந்துச்சு. ஆனா யார் அடிச்சாங்கன்னு கட்சியை எடுத்து பார்த்தா யாரும் பெருசா அடிச்ச மாதிரிலாம் தெரியல. ஒவ்வொரு பீஸுங்களும் வந்து 6-4 மட்டும் அடிச்சுட்டு போயிருதுங்க. ஆனா ஒரு உண்மையை சொல்லணும்னா ஆர்சிபி ஆடுறப்பதான்ப்பா ஜாலியா இருந்துச்சு. ஏன்னு கேக்குறீங்களா? 6-4 நடிக்கிறப்போ நம்ம கேமராமேன் சூப்பர் பொண்ணுங்களா பார்த்து பயங்கரமா கவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னும் பெருசா இல்லடா, குள்ளமா இருக்கிறவளடா, உயரமா இருக்கிறவள தான்டா சொன்னேன். குள்ளமா இருக்கவ நல்லா இருக்கா மச்சான். இதுவே சிஎஸ்கே 6-4லாம் அடிக்கிறப்போ நம்ம ஊர்ல பொண்ணே இல்லாத மாதிரி தூரத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆயா ஆன்டிங்களெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்படின்னா நான் சொல்ல, நம்ம ஜூனியர் எடிட்டர் சொல்றாரு. சோ உங்களுக்கு ஏதாவது கழுவி ஊத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜூனியர் எடிட்டர் அப்படின்னு போட்டு கண்டமேனி கழுவி ஊத்தலாம். சோ நம்ம ஸ்கோர் 151ல இருந்து நம்ம ஜூனியர் எடிட்டர் தட்டுற மாதிரி தட்டி 170க்கு வந்துருச்சு. ஃபைனலி நம்ம ஜடேஜாவும் தூபே மட்டும் நின்னு தட்டி விளையாடுனாங்க. ஆனா ஏன்னு தெரியல, இந்த ஆர்சிபில இருக்கிற எல்லா பீஸுங்களும் தோக்க போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் 32 பல்லும் தெரியற அளவுக்கு சிரிக்குதுங்க. தம்பி போங்க தம்பி. இந்த பக்கம் டூப்ளசி, அந்த பக்கம் மேக்ஸ்வெல், இன்னொரு பக்கம் கோலின்னு எல்லா பீஸும் ஊந்து சிரிச்சிட்டு இருக்குதுங்க. ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஜெர்சியை மாத்தினாங்க, பெங்களூர் அப்படின்றத பெங்களூருன்னு மாத்தினாங்க. எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு கட்சி வரைக்கும் நானும் நம்பினேன். பாவம் அசால்ட்டா அடிச்சு அமுச்சு விட்டாங்க. என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுவாவிங்க.
எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. இதுக்கும் நம்ம தோனி இறங்கவே இல்ல. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மேட்சை ஜியோ ஆப்ல மட்டும் 30 கோடிக்கு மேல மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹாட் ஸ்டார்ல டெலிகாஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் அதிகபட்சம் 3 கோடி இல்ல 4 கோடி தான் போகும். ஆனா இந்த சீசன்ல 30 கோடியும் தாண்டி போயிட்டு இருக்குது. ஃப்ரீயா கொடுத்ததுனாலயா இல்ல இந்த பீஸுங்களே வெறும் 3 கோடியை 30 கோடின்னு அடிச்சு விடுதுங்களான்னு தெரியல. இன்னைக்கு எவனா ஒருத்தன் என்ன பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருப்பீங்க. அவன் யாருன்னு போட்டு விடுறவனுக்கு 500 ரூபா கொடுப்பேன். இந்த மாதிரி உசுர கொடுத்து கத்தி பொழப்பு நடத்துறதுக்கு ப்ரீ வெட்டிங்கே 1250 கோடி செலவு பண்ண அம்பானி ஃபேமிலி கிட்ட போய், ஐயா நானு எங்க பசங்க 2 எடிட்டரு அப்புறம் எங்க டீம்ல வேலை செய்யற 2 பேர் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வோம் ஐயா, ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க ஐயா, நீங்க தான் கக்கூஸ் கழுவுறதுக்கே 2.5 கோடி சம்பளம் தரீங்களாமே, அவ்வளோ பெரிய வேலை எங்களுக்கு கொடுக்கலனாலும் ஏதோ உங்ககிட்ட வேலை செய்யற பொண்ணுங்களோட சம்பளத்தை போடுற வேலையாவது எங்களுக்கு கொடுங்கயான்னு கேட்க வந்தங்க ஐயா. பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிட்டு எது எப்படியோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வெற்றிகரமா நம்ம சிஎஸ்கே ஜெயிச்சிச்சே. இருந்தாலும் ஒரு ஓரமா ஆர்சிபி நினைக்கிறப்போ ரொம்ப வருத்தமா தான் இருக்குது. கவலைப்படாதீங்க, அடுத்து 25ஆம் தேதி பஞ்சாபோட மேட்ச் இருக்குது. அவங்கள அடிச்சு ஆசையை தீர்த்துக்கலாம். சரி, இந்த மாதிரி உங்களுக்கு ஐபிஎல் ரிவ்யூலாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணி அடுத்த வீடியோல இன்னும் பெட்டரா எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.